மாநகராட்சி தேர்தல் வெற்றிக்கு காரணமான தேர்தல் பொறுப்பாளர் கலைஞருக்கு கடையாடி அணிவித்து பாராட்டினார் அண்ணா. 1962 தஞ்சை சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட்டு வென்றார். தமிழ்நாடு முழுவதும் கழகத்தை வளர்க்க காடு மேடைகள் அனைத்தும் நாளும் சுற்றி சுழன்று பணியாற்றி வந்தார் கலைஞர். இந்திய எதிர்ப்பு போராட்டத்தை தூண்டிவிட்டதாக தேச பாதுகாப்பு சட்டத்தில் கைது செய்யப்பட்டு பாளையங்கோட்டை தனிமைச் சிறையில் பாம்புகள் பல்லிகள் புடைசூழ அடைக்கப்பட்டார் கலைஞர். என் தம்பி அடைபட்டிருக்கும் இந்த பாளையங்கோட்டை சிறைச்சாலைதான் எனக்கு புனிதமும் என்றார் அண்ணா. 6/1967 தேர்தலில் மாபெரும் வெற்றி பெற்று அறிஞர் அண்ணா தலைமையில் திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆட்சி அமைந்தது. பொதுப்பணி போக்குவரத்து துறை அமைச்சரானார் கலைஞர். அறிஞர் அண்ணாவின் மறைவுக்கு பிறகு அண்ணனுக்கு அண்ணனாக இருந்து திமுக கழகத்தை காத்தார். கலைஞருக்கு ஆட்சி அமைக்கும் அதிகாரத்தை தந்தார்கள் தமிழ்நாட்டு மக்கள். கருணாநிதி என்னும் நான் சட்டப்படி அமைக்கப்பெற்ற ஆட்சி அதிகாரம் தன் கையில் கிடைத்ததும் தான் வாழ்நாளெல்லாம் என்னென்ன செய்ய வேண்டும் என்று திட்டமிட்டு இருந்தாரோ அவை அத்தனையையும் நிறைவேற்றி காட்டினார் கலைஞர். நான் முதலமைச்சராக கோட்டையில் இருந்தாலும் அங்கிருந்தபடியே குடிசைகளை பற்றியே சிந்திப்பவன் என்று சொன்னார்.